வெல்கம் டு மகாலட்சுமி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வாங்க அப்படியே போய் பக்கத்து கம்பெனியில் பூவை திருடிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். தெரிஞ்ச கம்பெனி தான். பூ பறித்தா ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, சரிங்களா? எனக்காகவே இந்த செடி வச்ச மாதிரி வச்சுருக்குறாங்க. அவங்க பறிக்கவே மாட்டாங்க, சும்மா வச்சு விட்டாங்க. அது எனக்கு நல்லா யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு பக்கத்தில் ஒரு மரம் இருந்துச்சு. அங்கே போய் ஒரு பூ பறித்தாலும் அப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி திட்டுவாங்க. ஏம்மா எல்லா பூவும் பறிக்கிறேம்மா, எங்களுக்கு வேணும்லாமா அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி திட்டுவாங்க. எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக ஆயிரும். அப்புறம் கவலையாக இருந்துச்சு. நமக்கு ஒரு இடம் இருந்தால் நம்மளும் இந்த மாதிரி செடி வளர்க்கலாமே அப்படின்னு நினச்சும் போது கடவுள் மாதிரி பக்கத்து கம்பெனியில் இவங்க செடி வாங்கிட்டு வச்சாங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்க தான் வேலை செய்கிறாரு. அதனால் பூ பறித்தா ஒன்றுமே சொல்ல மாட்டாங்கப்பா. அப்போது அழகாக டெய்லி பூக்கிற பூவை ஒரு பூ பூத்தாலும் நான் பறிச்சுட்டு என்னோடய முருகருக்கு வச்சு நான் தினமுமே அழகு பார்ப்பேன். அந்த மாதிரி இன்றைக்கி சரி ஒரு குட்டி பூஜை பண்ணலாம் சொல்லிவிட்டு காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சாச்சு. இன்றைக்கி ஒரு 5:30 மணி இருக்கும். 5:30 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு சமையலெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பூக்கள் பறிக்க வந்தாச்சு. நிறையா பூக்கள் இருந்தது. நமக்கு முருகருக்கு இந்த பூ தானே ரொம்ப பிடிக்கும். அரளிப்பூன்னு சொல்லுவாங்கள்ல, பூ நிறையா இருந்தது. அப்புறம் அப்படியே வாங்க நிலைவாசலில் குட்டி விநாயகர் வச்சுருக்கேன். அவங்களுக்கு 2 பூ வச்சிடலாம். விநாயகர் அப்பாவுக்கு ஒரு 2 பூ வச்சிடலாம். நான் கண் திருஷ்டிக்காண்டி கொஞ்சம் சின்ன கண்ணாடி வச்சு அவங்களுக்கு முன்னாடி விநாயகர் வச்சு விநாயகருக்கு முன்னாடி ஒரு குட்டி தீபம் பொருத்தி ஒரு பத்தி பொருத்திடுவேன். வாசல் மங்களகரமாக இருக்கும் பார்க்கும்போது. அப்புறம் அப்படியே பூஜை அறைக்கு வந்தாச்சு. அப்படியே முருகருக்கு பூ வச்சேன், நிற்க மாட்டேன்ருச்சு அந்த கொக்கியில். அப்புறம் அப்படியே வச்சு விட்டாச்சு, சரிங்களா? வச்சு விட்டு அப்படியே பழனி ஆண்டவருக்கும் வச்சேன். மூடியே கலந்துட்டு வந்துருச்சு. இன்றைக்கி என்னன்னு தெரில, பூ வைக்க எல்லாமே டொப்புன்னு விழுகுது. அப்புறம் அப்படியே ஒவ்வொரு பூக்களாக எடுத்து வலம்புரி சங்குக்கும் வச்சாச்சு. அப்படியே ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் இருக்கிற பூவை பகிர்ந்து எல்லோருக்கும் வச்சாச்சு, சரிங்களா? பூ வச்சாச்சு. வச்சுட்டு ஒரு குட்டி சிம்பிளான பூஜை. காலையில் வேலைக்கு போகணும், அதனால் டைம் இருக்காது. அதனால் எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் இருந்துச்சு. அதனால் சாமி கும்பிட்டே போயிடலாம் அப்படி சொல்லிட்டு எப்போயுமே டெய்லியும் சாமி கும்பிடுவேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது விளக்கு அவசரமாக ஒரு விளக்கு பொருத்தி வச்சுட்டு 2 பத்தி வச்சுட்டு போயிடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்துச்சு. அதனால் சரி நம்ம திருப்தியாக இருக்கிற வச்சு சிம்பிளாக சாமி கும்பிட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு எல்லா தெய்வங்களுக்கும் பூக்கள்லாம் வச்சாச்சு. வச்சுட்டே இருக்கிறேன். அப்படியே வாங்க அப்படியே தீபம் ஏற்றிடலாம். ஃபஸ்ட்டு குலதெய்வத்துக்கு தான் தீபம் ஏற்றணும், சரிங்களா? விளக்கு எல்லாமே எடுத்து கழுவுறக்கு வச்சுருக்கேன். இன்றைக்கி வியாழக்கிழமை, அதனால் விளக்கெல்லாம் கழுவ வச்சதுனால மண் விளக்கு முருகருக்கும் குலதெய்வத்துக்கும் ஏற்றினேன். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக ஏற்றினாலும் அவ்வளோ ஒரு மங்களகரம். தீபத்தை பார்த்தாலே எனக்கு மனசே ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். உங்களுக்கு அப்படி இருக்குமா சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் நல்லா தீபம் ஏற்றிட்டு நல்லா உத்து பாருங்களேன், அப்படியே மனசே ஒரு அமைதி கிடைக்கும். அந்த தீப ஒளி நம்ம பார்க்கும்போது மனசு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஒரு அமைதியாக இருக்கும். உன் கூட நான் இருக்கிறேன், கடவுள் சொல்கிற மாதிரி இருக்கும். உன் கூட நான் துணையாக இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படிங்கிற மாதிரி மனசே ஒரு லேசான மாதிரி இருக்கும் எல்லாருக்கும். எனக்கும் அப்படி தான் இருக்கும். அப்படியே முருகருக்கும் அப்படியே குட்டி தீபம் போட்டாச்சு. குபேரலட்சுமி அம்மனுக்கு, லட்சுமி குபேரரா குபேரர் அவருக்கு உப்பு தீபம் போட்டேன், சரிங்களா? உப்பு தீபம் போட்டு ஒரு அழகான ஒரு குட்டி பூஜை பண்ணியாச்சு. பாருங்கள், ரொம்ப சிம்பிளான பூஜை தான், ஆனால் மன நிறைவாக இருக்கும். உங்களுக்கும் என்னோடய சேனல் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி என்ன பிரசாதம் வச்சேன்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு லெமன் சாதம் பண்ணியிருந்தேன். லெமன் சாதம் பண்ணி உருளைக்கிழங்கு பொரியல். நான் என்ன சமைக்கிறேனோ அதை 2 கிண்ணத்தில் போட்டு ஒன்று பூஜை அறையில் வச்சுருவேன், ஒன்று அன்னபூர்ணி அம்மன் கிட்ட வச்சுருவேன், சரிங்களா? அது எனக்கு ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு. அதனால் பிரசாதம் இதுதான் வைக்கணும் அதுதான் வைக்கணும் இல்லை, நம்ம சுத்தமாக சமைச்சு 2 ஸ்பூன் எடுத்து அன்னபூர்ணி அம்மனுக்கும் இந்த மாதிரி பூஜை அறையிலையும் எல்லா தெய்வங்களுக்கும் சேர்த்தே பிரசாதமாக நான் வச்சுருவேன். அந்த மாதிரி வச்சு தான் நான் சாமி கும்பிட்டேன். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். எல்லோருக்கும் பழனி ஆண்டவர் என்றைக்குமே துணையாக நிற்பாங்க, ஒரு நம்பிக்கையாக இருப்பாங்க.
எப்படி சொல்கிறது, ஒரு தைரியமாக இருப்பாங்க. யாருமே எந்த கவலையுமே படாதீங்க. எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். எல்லோரும் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முருகர் அருள் கண்டிப்பாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்புறம் வந்து பூஜை அறையில் முடிஞ்ச அளவு மஞ்சள் குங்குமம் வைங்க. இங்கே பாருங்கள், லட்சுமி அம்மன் அவ்வளோ அழகாக சிரிக்கிறாங்க. நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க, நீங்களே நல்லா ஜூமில் பாருங்கள். அவ்வளோ ஒரு அழகாக சிரித்த முகமாக இருக்கிறாங்க எங்கள் வீட்டில். நம்ம சிலைங்கள் வாங்குறது பெருசு கிடையாது, அவங்க வந்து முகம் வந்து லட்சணமாக இருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த ஃபோட்டோவில் லட்சுமி அம்மன் ஃபோட்டோவில் லட்சுமி அம்மன் பச்சை கலர் ப்ளவுஸ் போட்டிருப்பாங்க. அது வந்து ரொம்ப வந்து ஒரு ராசியான ஒரு கலர் சொல்லுவாங்க. பச்சை கலர் ப்ளவுஸ் வந்து லட்சுமி அம்மன் போட்டிருந்தா ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஃபோட்டோவும் ஒவ்வொரு சிலையும் அப்படியே பார்த்து நான் வாங்கி வச்சுருக்கேன் என்னோடய பூஜை அறையில். இன்னொரு நாள் பூஜை அறை டூர் தரேன். சரிங்களா? நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் லைக். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.